நான் ஒரு சித்த மருத்துவரை குழந்தைகள் நல மருத்துவர்ட்டாங்க. உண்மையிலே நேற்று படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் நேற்று பார்த்தேன். நேற்று பறந்து போன்னு சொன்னது இன்னும் பறந்துட்டு தான் இருக்கேன், இறக்கல. டாக்டர் சிவராம் அவர்கள் குழந்தைகள் நல மருத்துவர் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காங்க. அன்போடு மேடை கலைக்கிறோம். குழந்தைகள் படம் பார்த்ததுல நான் ஒரு சித்த மருத்துவரை குழந்தைகள் நல மருத்துவர்ட்டாங்க. உண்மையிலே நேற்று படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியா நான் பார்த்துட்டு வந்தது கூட ஒரு சின்ன குழந்தைய தான். அவர் பார்த்துக்கும் போது எனக்கு பையனை பார்த்தது அன்புதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த பையனை பார்த்தப்ப உண்மையிலேயே இந்த படம் நேற்று பார்த்தேன். நேற்று பறந்து போன்னு சொன்னது இன்னும் பறந்துட்டு தான் இருக்கேன், இறக்கல. அந்த அளவுக்கு அவ்வளவு மனசுக்கு நெருக்கமா இருந்துச்சு. எப்பவாவது பயணங்கள்ல ஒரு சில ஜப்பானிய படங்களை பார்க்கும்போது இப்படிலாம் நம்ம ஊர்ல படம் வராதா அப்படின்னு ஏங்கினது உண்டு. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி கூட அப்படி ஒரு பயணத்துல பெர்ஃபெக்ட் டேஸ் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த பெர்ஃபெக்ட் டேஸ்ங்கிற படம் ஒரே தனி ஒரு ஆளுடைய வயதான ஒரு முதியவருடைய ஹிராயாமாவா ஏதோ ஒரு கேரக்டர். அவர் அந்த டோக்கியோ டாய்லெட்டுங்கிறத கழுவுறது தான் அந்த படத்தினுடைய முழு 2 மணி நேரம் ஒரு மினிமலிசம்ங்கிற அந்த கான்செப்டை வச்சு எடுத்த படம். அவ்வளவு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் பேசின 2-3 இடங்கள்ல இப்படிதான் நம்ம ஊர்ல படம் வரலையே அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். நேற்று அந்த பார்த்த படம் அந்த நிறைவை கொடுத்துச்சு. அவ்வளவு பறந்து போ நிச்சயமா நம்ம தமிழ் சினிமா உலகில் ஒரு மைல்கல். ராமுடைய எல்லா படங்களுமே நம்ம மனசுக்குள்ள ரொம்ப நெருக்கமா இருக்கும். அந்த வகையில நேற்று நம்ம பார்த்த பறந்து போ இன்னும் ஒட்டுமொத்த தமிழகம் கொண்டாட இருக்கிற இந்த படம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அதாவது ஒரு கலை வாழ்வில் பல பேரை மாற்றும் அப்படிங்கிறதுல நிச்சயமா இந்த திரைப்படம் ஒரு பெரிய மாற்றங்களை ஒரு பெற்றோர்களுக்குள்ள, பையனை வச்சிருந்தாலும் சரி பொண்ணை வச்சிருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கான வாழ்க்கை எங்க அப்படிங்கிறது மிக அழகாக மிக ஒரு கவித்துவமா அதை எடுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இது எல்லா பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய படம். நேற்று பார்த்ததுலேருந்து நான் என் குடும்பத்திலையும் நண்பர்கள்ட்டையும் நிறைய பேர்ட்ட சொல்லி சிலாச்சிட்டு இருந்தேன். வரும்போது எனக்கு தோணுச்சு, எங்கேயாவது சூரியகாந்தி பூ கிடைக்குமா, வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு தேடினேன். இங்கே பார்த்த உடனே ஒட்டுமொத்தமும் இப்படி சூரியகாந்தியா இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்கு. சிவா நம்ம சிரிச்சு ரசிச்சு பார்த்த ஒரு ஜேர்னல்ல இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னலை பார்க்கறது அவ்வளவு நல்லா இருக்கு. உங்க மனைவியா நடிச்ச அவங்க கிரேஸ் அவங்களுடைய ஆற்றம் அவ்வளவு நல்லா இருந்தது. மிக மிக சிறப்பா. அதாவது ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையில அதுல ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும். உண்மையிலே எனக்கு முன்னாடி யாரோ பேசுறவங்க கூட நான் உள்ள வந்துட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி மனசுல இப்படி ஒரு மனைவி நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு இக்கட்டான ஒரு சூழலையிலையும் எவ்வளவு ஒரு கவித்துவமான ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற சொல்ற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. குட்டி பையன் அன்பு நினைச்சே பார்க்க முடியாது. ஒரு சின்ன பையன் முதல் படம் அப்படின்னா அது எந்த ஒரு கலக்கமும் இல்லாம அவ்வளவு அழகா ஒரு விஷயங்கள்லையும் அவன் மேல இருக்கட்டும் இல்ல கீழே இருக்கட்டும் எல்லா இடங்கள்லயும் அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த படம் மிகப்பெரிய அளவுல ஒரு சமூகத்தில் நிறைய புரிதல்களை கொடுக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் மூலமா எல்லாத்த விட நான் ரொம்ப ரசிச்ச விஷயம், கொஞ்ச நாளாவே திரைப்படத்துல ஓடிட்டு இருக்கிற ரத்த கலரியும் எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து எந்த ஒரு வில்லத்தனமும் இல்லாத, எந்த ஒரு வலி இல்லாத, வேதனைகளை காட்சி எதையும் இல்லாம அவ்வளவு மகிழ்ச்சியா இப்படித்தாண்டா வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ராம் மற்றும் இங்க நடிச்ச அத்தனை குழுவினருக்கும், இது அழகா ஒரு திரைப்படமா எடுத்துட்டு வந்த அத்தனை குழுவினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.